வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, திருவருகை காலத்தின் 10ஆம் நாளாகிய இன்று நாம் கிறிஸ்து கற்றுத்தரும் பணிவு என்ற அரிய பண்பின் மீது ஆழமாக தியானிக்க இருக்கின்றோம். பணிவு என்பது வறுமையில் அல்லது பலவீனத்தில் மட்டும் வெளிப்படும் குணம் அல்ல. மாறாக உயர்விலும் வெற்றியிலும் அதிகாரத்திலும் இருக்கும்போது ஒருவன் அதை வெளிப்படுத்துவதே உண்மையான பணிவு ஆகும். உலகில் நாம் ஏதேனும் ஒரு வெற்றி அல்லது மேன்மையை பெற்றால் நம்மை அறியாமலேயே ஆணவம், கர்வத்தின் விதைகளை நம் உள்ளத்தில் விதைக்கின்றோம். இந்த பெருமிதம் பிறரை தாழ்வாக காணவும் நம்முடைய சாதனைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கவும் தூண்டுகிறது. இன்றைய ஜெபத்தின் நோக்கம் உயர்விலும் பணிவுடன் இருப்பது எப்படி என்பதை ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்வதாகும். அவரே கடவுளாக இருந்தும் ஒரு மனிதனைப் போல, ஒரு குழந்தையைப் போல, ஒரு ஏழை தொழுவத்தில் பிறக்க தேர்ந்தெடுத்த அந்த பரம பணிவை கண்டு நம்முடைய உள்ளத்தின் கர்வம் முழுவதும் கரைய வேண்டும். நம்முடைய பதவிகள், செல்வம், அறிவு, திறமை ஆகியவற்றில் நாம் கொள்ளும் வீண் பெருமையில் இருந்து முழுமையான விடுதலை பெற்று தாழ்மையின் மேன்மையை நாட இன்று நாம் ஜெபிப்போம். ஏனெனில் பணிவுதான் கிறிஸ்துவின் பிறப்பிற்கு மிக உகந்த ஓர் ஆயத்தம். உன்னதத்திலும் தாழ்ந்த எங்கள் அரசரே, ஆண்டவரே, திருவருகை காலத்தின் இந்த 10ஆம் நாளில் உமது ஒப்பற்ற பணிவின் முன் எங்களை சரணடைய வருகின்றோம். நீர் விண்ணகத்தின் சர்வ வல்லமை பொருந்திய தேவனாயிருந்தும் ஒரு எளிய மனித குழந்தையாக ஒரு தீவன தொட்டியில் பிறந்த அந்த பணிவின் அளவை எங்களால் எண்ணி பார்க்க முடியவில்லை. நீரோ எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், நாங்களோ தூசியை விட எளியவர்கள். ஆனாலும் நாங்கள் இந்த உலகில் பெற்ற சிறிய வெற்றிகள், செல்வம், அறிவு, பதவி ஆகியவற்றால் உண்டான பெருமையின் ஆவியால் நிறைந்திருந்தோம். எங்கள் சாதனைகளுக்கு நாங்களே உரியவர்கள் என்று நினைத்து உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை திருட முயன்றோம். பிறரை தீர்ப்பிடவும் இகழவும் எங்களை மேன்மையாக காட்டவும் முயன்ற அத்தனை நேரங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். தந்தையே, எங்கள் உள்ளத்தில் வேரூன்றி இருக்கும் இந்த வீண் பெருமை என்ற பாவத்தில் இருந்து எங்களுக்கு இன்று முழுமையான விடுதலை அளியும். உலகத்தின் பார்வையில் நாங்கள் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் எங்கள் உள்ளத்தில் ஒரு தாழ்மையான குழந்தையை போன்ற மனப்பான்மை உருவாக வேண்டும். நாங்கள் பிறரை எங்களை விட மேலானவர்களாக கருதவும் அவர்களின் உழைப்பையும் பங்களிப்பையும் மனதார பாராட்டவும் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை நீரே உயர்த்த வேண்டும் என்றும் அந்த உயர்வுக்காக நாங்கள் ஒருபோதும் வீண் பெருமை கொள்ளக்கூடாது என்றும் உமது பணிவு எங்களுக்கு கற்றுத்தருகிறது. நாங்கள் எந்த பாராட்டையோ அங்கீகாரத்தையோ தேடாமல் உமது பார்வைக்கு மட்டுமே உண்மையுள்ள ஊழியர்களாக வாழ வேண்டும். உமது வருகை நெருங்கி வரும் இந்த வேளையில் எங்கள் மனம் இந்த உலகத்தின் பெருமைகளை கண்டு மயங்காமல் இருக்க வேண்டும். எங்கள் சாதனைகளை உமது ஆசீர்வாதமாக மட்டும் கருதி அவற்றை பிறருக்கு சேவை செய்வதற்கான கருவியாக பயன்படுத்த எங்களுக்கு பலம் தாரும். எங்கள் பேச்சு, உடை, செயல் என யாவற்றிலும் கிறிஸ்துவின் பணிவின் சாந்தமே வெளிப்பட வேண்டும். தாழ்மையுள்ள உள்ளத்தையே நீர் தேடி வருகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். எனவே இன்று எங்கள் உள்ளத்தின் அரியாசனத்தில் எங்களை தாழ்த்தி உமது பிறப்புக்கு தகுந்த தாழ்மையின் தொழுவமாக எங்களை மாற்றுகிறோம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற உமது உண்மை எங்கள் வாழ்வின் நித்தியமான பாடமாக இருக்கட்டும்.
ஆமீன். திருவருகை கால ஜெபம். ஆதி தாய் ஆதி தகப்பன் ஜென்மத்திலே பிறக்கப் போகிற சகலரிலும் திவ்ய குமாரனுக்கும் தாயாராயிருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாய், அதற்காக வேண்டிய சகல வரங்களையும் சம்பூரணமாய் அடைந்தவளுமாய், அடைந்த வரங்களை கொண்டு நடத்தின உன்னதமான புண்ணியங்களால் திரு சுதனாகிய இறைவன் உம்முடைய திருவயிற்றில் வெகு சந்தோஷத்துடன் தீவிரமாய் வர செய்தவளுமாயிருக்கிற மாதாவே, உம்முடைய திருக்குமாரன் பிறக்க போகிற நாள் அண்மையில் வருகிறதென்று நீர் அறிந்து அவரை பார்க்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் உமக்கிருந்த ஆசையை பார்த்து எனக்கும் இந்த திருநாளில் அவர் பேரில் ஆசை வரவேண்டும் என்றும், அவரை பார்த்து அவருக்கு ஊழியம் செய்ய நீர் பாத்திரமாயிருக்க வேண்டும் என்றும் செய்த ஆயத்தத்தை தியானித்து நானும் அவருக்கு யோக்கியமான ஊழியம் செய்ய ஆயத்தப்பட வேண்டும் என்றும், நீர் செய்த ஆயத்தத்தினால் உமது பேரில் திவ்ய குழந்தைப்பட்ட சந்தோஷம் ஒரு காலம் என் பேரில் அவருக்கு வரக்கூடாதிருந்தாலும் எப்படியாகிலும் நான் இந்த திருநாளை கொண்டாடுகிறதில் உம்முடைய திருக்குமாரனுக்கு என் பெயரில் குறை வராமல் சந்தோஷம் வர செய்ய வேண்டும் என்றும், இந்த 3 முகாந்திரங்களை குறித்து நான் செய்ய போகிற ஜெபத்தை உம்முடைய திருப்பாதத்தில் வைக்கிறேன். கருத்து வியர்த்தமாய் போகாதபடிக்கு நீர் காது கொடுத்து என் மன்றாட்டை கேட்டருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். புனித மாதாவே, நீர் திவ்ய குமாரனுக்கு மாதாவாக குறிக்கப்பட்ட நேரம் ஆசீர்வதிக்கப்பட்டதென்று எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய கடவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித மாதாவே, நீர் திவ்ய குமாரனை பெற்ற நேரம் ஆசீர்வதிக்கப்பட்டதென்று எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய கடவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித மாதாவே, நீர் முதல் விசை உம்முடைய திருக்குமாரனை கட்டி அரவணைத்த நேரம் ஆசீர்வதிக்கப்பட்டதென்று எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய கடவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித மாதாவே, நீர் உம்முடைய திருக்குமாரனுக்கு முதல் முறை பால் கொடுத்த நேரம் ஆசீர்வதிக்கப்பட்டதென்று எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய கடவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு பிறப்பு விழாவுக்கு நவநாள் ஜெபம். ஓர் எல்லை தொடங்கி மறு எல்லை வரை அனைத்தையும் திடமாகவும் துணிவாகவும் இனிதே நடத்தி வரும் உன்னதரின் திருவாயினின்று புறப்படும் ஞானமே, நீதியின் பாதையையும் உண்மையின் வழியையும் எமக்கு படிப்பித்தருள வந்தருளும் சுவாமி, வந்தருளும். அளவற்ற நிறை வல்லமையே, இஸ்ரேல் வீட்டாரின் தலைவரே, மோசேக்கு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் தோன்றினீரே. அவருக்கு சீனாய் மலையில் திருச்சட்டத்தை கொடுத்தீரே. உம் திருக்கை வல்லமையோடு எங்களை மீட்க வந்தருளும் சுவாமி, வந்தருளும். மக்கள் அனைவருக்கும் அடையாளமாக ஈசாய் என்னும் அடிமரத்தில் இருந்து துளிர்க்கும் தளிர் தண்டே, உம் திருமுன் அரசர்கள் மௌனம் காப்பார்கள், மக்கள் மன்றாடுவார்கள் அல்லவா? தாமதிக்காமல் எங்களை மீட்க வந்தருளும் சுவாமி, வந்தருளும். தாவீதின் திறவுகோலே, இஸ்ரேல் வீட்டின் செங்கோலே, நீர் திறந்து விட்டால் ஒருவனும் பூட்ட இயலாது, நீர் பூட்டிவிட்டால்
ஒருவனும் திறக்க இயலாது அல்லவா? சிறையில் கட்டுண்டு கிடப்பவரை வெளியே கொணரவும், இருளிலும் சாவின் நிழலிலும் அமர்ந்திருப்பவரை விடுவிக்கவும் வந்தருளும் சுவாமி, வந்தருளும். எழு ஞாயிறே, முடிவில்லா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, இருளிலும் சாவின் நிழலிலும் அமர்ந்திருப்பவரை விடுவிக்க வந்தருளும் சுவாமி, வந்தருளும். மக்கள் அனைவரும் விரும்புகிற மன்னரே, இரு பகுதிகளையும் ஒன்றாய் இணைக்கும் மூலைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வந்தருளும் சுவாமி, வந்தருளும். எமக்கு சட்டம் இயற்றி ஆளும் இம்மானுவேலே, மக்கள் எதிர்பார்க்கும் மீட்பரே, எம்மை மீட்க வந்தருளும் சுவாமி, வந்தருளும். உமது அன்பில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு புதிய துணிவை தரும் ஆண்டவரே, அரசின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பியருள வந்தருளும் சுவாமி, வந்தருளும். முடிவற்ற ஆட்சியை கொண்டவரும் முழு முதற் பொருளுமான இறைவா, வல்லவரே, அமைதியின் அரசே, இல்லத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியருள அரச அரியணையில் இருந்து வந்தருளும் சுவாமி, வந்தருளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, விரைந்து வாரும், காலம் தாழ்த்தாதேயும். உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் நாங்கள் உமது வருகையினால் ஆறுதலும் ஆதரவும் பெறுவோமாக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். உலக இரட்சகர் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. மாம்சமான வார்த்தையே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வேஸ்வரனுடைய குமாரரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவரான இரட்சகரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆண்டவருடைய சர்வ வல்லபமுள்ள வாக்கே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. காணக்கூடாத கடவுளுடைய சாயலே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. யாக்கோபிலிருந்து உதித்த நட்சத்திரமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. யூதா வம்சத்தின் சிங்கமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பூமியில் நின்று முளைத்த உண்மையே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. வானம் பூமி பாதாளம் பணிந்தேற்றும் தேவனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. போதகரின் தலைவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாலும் அவர் வல்லபத்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்களுக்கு கற்பனை தரும் ஆண்டவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பூலோகத்தின் ஒளியே,
எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. மகா பிரகாசம் பொருந்திய விடிய காலத்தின் நட்சத்திரமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியமும் உண்மையும் வழியுமாயிருக்கிறவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்துக்கு உயிர் கொடுக்கும் தேவ அப்பமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பூமியின் ராஜாக்களின் அதிபதியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. மாசில்லாத செம்மறி புருவையே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் அதிபதியும் இரட்சகருமாயிருப்பவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. விசுவாசத்தின் கர்த்தரும் முடிவுமானவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆண்டவரும் தேவனுமாய் இருக்கிறவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தலங்களின் ஆண்டவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. மனது பொருந்தி மத்தியஸ்தரான கர்த்தரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சாவினுடையவும் நரகத்தினுடையவும் திறவுகோலை உடைத்தவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமானவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்களுடைய நம்பிக்கையே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. மகிமையின் ராஜாவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியத்தின் மரமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உயிருக்கு ஒளியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆதி அந்தம் இல்லாதவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நடுவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தயாபரராயிருந்து எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. தயாபரராயிருந்து எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. பிதாவினிடத்தில் நீர் நித்தியமாய் உற்பவித்ததை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது ஆக மனதை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது பிறப்பை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது தாழ்மையை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது வல்லபத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது திருமாதாவின் முகத்தை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. சம்மனசுகளை பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமக்கு பிரியப்பட்ட சகலரையும் பார்த்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. மோட்ச பாக்கியத்தை தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. மனத்தாழ்ச்சியும் மதுர குணத்தையும் நாங்கள் அடைய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நாங்கள் எங்கள் சத்துராதிகளை சிநேகிக்கும் தைரியத்தை தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்க தயை புரிய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நாங்கள் பாம்பின் விமரிசையையும் புறாவின் சாது குணத்தையும் அடைய உதவி செய்ய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நித்திய ஜீவியத்தை அடைய அனித்திய ஜீவியத்தை தடை பண்ணும் வரத்தை தந்தருள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. சரீரத்தை வதைக்கிறவர்களுக்கு பயப்படாமல் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் நரகில் தள்ள வல்லமை உள்ள தேவனுக்கு பயந்திருக்கும் வரந்தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம்.
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பூமியில் பொக்கிஷம் தேடாமல் மோட்சத்தில் நித்திய பொக்கிஷம் சேர்க்கும் வரம் தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் அயலாரை தக்க வகையாய் அன்பு செய்ய வரம் தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பிறர் எங்களுக்கு செய்ய நாங்கள் விரும்பாத காரியங்களை நாங்களும் அவர்களுக்கு செய்யாதிருக்க வரம் தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலக பெரும் பாதையை விட்டு தேவரீருடைய நெருக்கமான பாதையில் நுழைய வரம் தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. தேவரீர் எங்களுக்கு வைக்கும் மதுரம் பொருந்திய பாரத்தை பொறுமையோடு சுமக்க வரம் தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. நாங்கள் உமது கற்பனையை புத்தியில் வைத்துக்கொண்டு ஞான கனி விளைவிக்க வரம் தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் மரண நேரத்தில் நாங்கள் வெகு ஜாக்கிரதையாயிருக்க வரம் தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. முடிவு பரியந்தம் நன்மையில் நிலை கொண்டிருக்க வரம் தர வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. உமது பெரும் இரக்கப்படி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. ஜெபிப்போமாக. சுவாமி, ஒன்றுமில்லாமையிலிருந்து மனிதனை உண்டாக்கி அவன் ஈடேற புத்திக்கு எட்டாத இரட்சணியத்தை உமது திருக்குமாரனை கொண்டு உண்டு பண்ணினீரே. நாங்கள் உம்மை முழு புத்தியோடேயும் முழு மனதோடேயும் முழு நினைவோடையும் சிநேகிக்கும் வரத்தை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் தந்தருள வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். நோயாளிகளுக்காக ஜெபம். எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உம் திருவுள்ளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது சித்தப்படி இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கியருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் நலம் பெற்று மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள தந்தையே, உம்மை அண்டி வந்த நோயாளிகளின் துயரை கண்டு மனம் இறங்கினார் உம் திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நோயாளிகளும் அங்கம் குறைந்தவர்களும் தீராத நோயால் துன்புற்றோரும் கனிவான அவரது கரம் தொட்டவுடனே குணமடைந்தனர். இங்கே குழுமியிருக்கும் நோயாளிகள் எல்லோரையும் அதே அன்பு கரத்தால் தொட்டு குணமாக்க வேண்டுமென்று தாழ்ந்த உள்ளத்தோடு உம்மை கேட்கிறோம். உடலிலும் உள்ளத்திலும் முழு நலம் பெற்று மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவர் குழந்தை இயேசுவின் பெயராலே உம்மை வேண்டுகிறோம். ஆமீன். நன்றி மன்றாட்டு. கனிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, என்மேல் நீர் பொழிந்தருளிய எல்லா நன்மைகளுக்காகவும்
முழந்தாளிட்டு உமக்கு மனம் நிறைந்த நன்றியை செலுத்துகிறேன். உமது இரக்கத்தை நான் என்றும் போற்றி புகழ்வேன். நீர் ஒருவரே என் இறைவன், என் துணைவன் என்று பறைசாற்றுவேன். என் நம்பிக்கையெல்லாம் இனி உமது கையிலேதான். உமது இரக்கத்தையும் வல்லன்மையையும் எங்கும் விளம்பரம் செய்வேன். உமது பேரன்பையும் பெரும் செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக. குழந்தை இயேசுவின் பக்தி மக்கள் உள்ளங்களில் அதிகமாக பரவுவதாக. உமது உதவியை பெற்று மகிழும் அனைவரும் உமது குழந்தை பருவத்திற்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களாக. என்றென்றும் அவர்கள் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவார்களாக. துன்ப வேளையில் மன்றாட்டு. இனிய இயேசுவே, மக்களிடையே வாழ்வதும் அவர்கள் மேல் உமது ஆசியை ஏராளமாக பொழிவதும் உமக்கு மிக பெரும் மகிழ்ச்சி. நம்பிக்கையோடு உம்மை நாடி வந்த பக்தர் அநேகர் வியப்புக்குரிய வரங்களை உம்மிடம் இருந்து பெற்றுள்ளனர். அவர்கள் கோரிய மன்றாட்டுகளையும் அடைந்துள்ளனர். உமது அற்புத திரு சுரூபத்திற்கு முன் முழந்தாளிட்டு என் இதயத்தை திறந்து என் விண்ணப்பங்களையும் கோரிக்கைகளையும் ஏக்கங்களையும் உறுதியோடு உம்மிடம் கேட்கிறேன். உமது விருப்பம் போல் எனக்கு ஆகட்டும். உமது ஞானத்திற்கும் அன்பிற்கும் ஏற்ப என் நன்மைக்காகவே எல்லாவற்றையும் நீர் செய்வீர் என நான் அறிவேன். இத்துன்ப வேளையிலே எனக்கு ஆறுதலாக வந்து மகிழ்ச்சியையும் தந்து கிருபை பாலிக்க வேண்டுமென்று குழந்தை இயேசுவே உம்மிடம் பணிவுடன் கேட்கிறேன். நோய் வேளையில் மன்றாட்டு. இரக்கமுள்ள குழந்தை இயேசுவே, நோயாளிகளுக்கு நீர் காட்டிய கருணை எனக்கு தெரியும். இவ்வுலகிலே நீர் வாழ்ந்தபோது நோயாளிகளையும் அங்கம் குறைந்தவர்களையும் தீராத நோயால் துன்புற்றோரையும் உமது கனிவான கரத்தால் தொட்டு குணமாக்கினீர். இன்று இந்த உமது திரு சுரூபத்தை நாடி வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொடூரமான படுமோசமான நோய்களில் இருந்து உம்மால் தான் அற்புதமாக குணமடைந்துள்ளதாக கூறுகின்றனர். குழந்தை இயேசுவே, நான் ஒரு பாவி, துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவன், உமது கருணையை பெற உரிமையே இல்லாதவன் என்று எனக்கு தெரியும். என்றாலும் எண்ணற்ற வரங்களையும் நோய்களை நீக்கும் அற்புத குணங்களையும் மாபெரும் பாவிகளுக்கு கூட நீர் மனம் இறங்கி அளித்து வருகின்றீர். ஆகையால் என்னையும் நீர் குணமாக்க முடியும் என்று இன்னும் அதிகமாக நான் நம்புகிறேன். வானக மருத்துவரே, இந்த நோயினின்று நான் குணமடைய வேண்டும் என்பதற்காக உமது திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியும். உங்களுடைய நோய்களை எடுத்து கூறி ஜெபிக்கவும். எல்லா நோயையும் வலியையும் நீக்கி குணமாக்கி அருளும். பெற்ற குணத்திற்கு மூல காரணம் மருந்தல்ல, எல்லாம் வல்ல உமது தெய்வீக ஆற்றல் என்பது எல்லோருக்கும் புலனாகும்படி எனக்கு சுகமளித்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இருள் நீங்கி ஒளி பிறக்கும் நாள் நெருங்கிவிட்டது. விசுவாசத்துடன் மகிழுங்கள். நீங்கள் தேடும் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பிறக்க மீட்பர் இயேசுவை மகிழ்ச்சியுடன் வரவேற்க ஆயத்தமாகுங்கள். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.